ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, டிராப் டவுன்ஸை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ டிராப் டவுன்ஸ்னா அது எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். அதுல இருந்து நீங்க ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆப்ஸ் வந்து டிராப் டவுன்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராப் டவுன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த டிராப் டவுனை வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைலைட் ஆகிற இடத்துல செலக்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாப் டவுன் வந்து செலக்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண டாப் டவுன் தான் நம்ம பார்க்க போறோம். கிளியரா? ஸோ டாப் டவுன்ல நிறைய டைப் ஆஃப் டாப் டவுன்ஸ் இருக்கு. செலக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டாப் டவுன்ஸ் இருக்கு. செலக்ட் இல்லாம டெவலப் பண்ண டாப் டவுன்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செலக்டை யூஸ் பண்ணி பண்ண டாப் டவுன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, கிளியர்ல? ஸோ நீங்க ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட்னு இருக்கும். ஸோ இந்த செலக்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் இருக்கா? ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, மூணு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வேல்யூ இருக்கு, அதுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. கரெக்டா? இதே மாதிரி நீங்க யூஐல கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. மூணு ஆப்ஷனுக்கும் டெக்ஸ்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிசேபிளா இருக்கு, நம்மளால கிளிக் பண்ண முடியல. ஆப்ஷன் ஒன், ஆப்ஷன் டூ, இது ரெண்டும் தான் இருக்கு. உங்களுக்கு இது கிளியர்ல? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள போவோம். நான் வந்து செலக்ட் ட்ராப் டவுன் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு யூஆர்எல் லான்ச் பண்ணிட்டு அண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். இது ரேண்டமான யூஆர்எல். ஓகேவா? நான் ஆன்லைன்ல சும்மா எடுக்கும்போது இந்த சைட் வந்தது. இந்த சைட் நான் யூஸ் பண்றேன். நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் ஃபெமிலியர் ஆயிருங்க. ஆயிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை தேடிட்டு அதுல இருக்க ட்ராப் டவுனை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. அது செலக்ட்னு இருந்ததுன்னா, இப்ப நம்ம சொல்ல போற எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து நீங்க அந்த அந்த ட்ராப் டவுன்ல யூஸ் பண்ணுங்க. ஓகேல? ஸோ ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், யூஆர்எல் லான்ச் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணும். கரெக்டா? இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இப்போ உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். இந்த ட்ராப் டவுன்ல என்ன நம்ம புதுசா பண்ண போறோம்? அதே மாதிரி தானே பண்ண போறோம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணனா ட்ராப் டவுன் கிளிக் ஆக போது எனக்கு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல எனக்கு எது தேவையோ நான் அதை செலக்ட் பண்ணிக்குவேன். இப்படிதானே சொல்லுவேன். இப்படிதானே நீங்க நினைச்சிருப்பீங்க. கரெக்டா? இப்படி நினைச்சிருந்தா உங்களோட தாட்ஸ் எல்லாமே இப்போ நீங்க இன்டர்வியூ போறீங்க. இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி செலக்ட் யூஸ் பண்ணி ஒரு டிராப் டவுன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிராப் டவுனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கும்போது, நான் வந்து டிராப் டவுனை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். அதுல எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுவேன். எனக்கு வந்து டிராப் டவுன் செலக்ட் ஆயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதோட அந்த இன்டர்வியூ முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஸோ செலக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ட்ராப் டவுனை ஹேண்டில் பண்றதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, சில மெத்தட்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ப்போமா? ஸோ பை டிஃபால்ட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணா ப்ளீஸ் செலக்ட் ஆன ஆப்ஷன் இதுதான் பை டிஃபால்ட்டா இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணும்போது உங்களால இதை நீங்க செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டிசேபிள் இருக்கு. கிளியரா? ஓகே. இப்போ நம்ம யூஸ்வலா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அவை டாட் பேஜ் டாட் லொக்கேட்டர்ஸ்னு போட்டு அந்த இதுக்குள்ள வந்து அந்த எக்ஸ்பாத்தை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பாத் இங்கே கொடுத்துட்டு டாட் கிளிக் கொடுத்தோம். கரெக்டா? இவ்வளவு நாள் நம்ம இப்படிதான் பண்ணோம். ஸோ செலக்ட் யூஸ் பண்ணி பண்ற இந்த டிராப் டவுன்ல நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படாது. புதுசா ஒரு மெத்தட் இந்த இடத்துல வரும். என்ன அப்படின்னா, அவை பேஜ் டாட் செலக்ட் ஆப்ஷன். ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்றோம். ஏன்னா இங்க வந்து இது செலக்டுக்குள்ள இருக்கு. கரெக்டா? செலக்டுக்குள்ள இருக்க ஆப்ஷனை வந்து நம்ம எடுக்க போறோம். அதனால செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பாத்தை கொடுக்கலாம். ரைட் கிளிக், காப்பி, காப்பி எக்ஸ்பாத் அப்படி எடுத்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்துருங்க. ஒன்னு வருதா? இந்த இடத்துல இதை நீங்க போட்டுட்டு இப்போ எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, அவங்களே வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? வேல்யூ, இந்த இடத்துல வேல்யூ வந்து நம்பர் கொடுக்கல. கரெக்டா? வேல்யூ வேல்யூ வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எதை செலக்ட் பண்ணி எடுக்க போறோம் அப்படின்னா, செலக்ட் பை வேல்யூ. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டாப் டவுனை நம்ம என்ன பண்ண போறோம்? வேல்யூவை செலக்ட் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ல மொத்தம் 3 வேல்யூ இருக்கு. இந்த 3 வேல்யூல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டிசேபிள் இருக்கு. இதை நம்மளால செலக்ட் பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேல்யூ 1ன்னு இருக்கு, வேல்யூ 2ன்னு இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த வேல்யூ 1 கொடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கான்? ஆப்ஷன் 1 கொடுத்துருக்கான். வேல்யூ 2 கொடுத்தா அதுக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கான்? ஆப்ஷன் 2 கொடுத்துருக்கான். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு வந்து இப்போ என்னப்பா வேணும்? இந்த டிராப் டவுன் ஹைலைட் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த ஹைலைட் பண்ண ட்ராப் டவுன்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வேல்யூவை பேஸ் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ எனக்கு வந்து வேல்யூவை பேஸ் பண்ணி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வேல்யூ இங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வேல்யூ வந்து 1 2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ நீங்க வந்து 2ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் போவோம். நம்ம வந்து இங்க போவோம். போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் யூஐல. இதை நம்ம ரன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் யூஐல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம இந்த டிராப் டவுனை வந்து கொடுத்துருக்கோம் கரெக்டா, இந்த லொக்கேட்டரை கொடுத்துருக்கோம். ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வரும், இந்த லொக்கேட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும். இந்த லொக்கேட்டர்ஸ் வந்து எனக்கு இங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லும். ஓகே, இதுல அவன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கும். வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகே, வேல்யூ இருக்கு. வேல்யூல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கும். 2 இருக்கும். ஓகே, 2க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓகே 2 கொடுத்துருக்கான். 2 வந்து ஆப்ஷன் 2ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் 2 வந்து செலக்ட் பண்ணிடும். இப்போ நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ண போயிட்டோம். இங்க வந்து உங்களுக்கு யூஆர்எல் லான்ச் ஆகுது. உங்களுக்கு புரியுதுல வேல்யூனா என்னன்னு. ஸோ அந்த பேக்கப் டாம்ல அவன் என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன இப்போ வேல்யூ 1ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேல்யூ 1க்கு என்ன டெக்ஸ்ட் அசைன் ஆயிருக்கோ அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியா செலக்ட் ஆயிடும். இப்போ நம்ம வேல்யூ 2ன்னு கொடுத்தனால அந்த வேல்யூ 2க்கு என்ன மேப் ஆயிருக்கோ அது வந்து நம்மளுக்கு நீட்டா வந்து இங்க செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா புரியும், நம்ம எந்த இடத்துலயுமே டிராப் டவுன் வந்து கிளிக் பண்ணல கரெக்டா, டைரக்டாவே அந்த டிராப் டவுன்ல இருக்க வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதுல்ல, இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இதுல கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா செலக்ட் பை வேல்யூ. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். இப்போ வந்து என்ன பண்ண போறோம், டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம். அவை பேர் செலக்ட் ஆப்ஷன். செலக்ட் ஆப்ஷன்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இந்த டிராப் டவுனை நான் செலக்ட் பண்றேன். இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து நம்ம வேல்யூவை பேஸ் பண்ணோம். இப்போ டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு பேஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னா லேபிள் அப்படின்னு இருக்கு. என்ன லேபிள், இங்க வந்து போயிட்டா லேபிள் முன்னாடி வந்து வேல்யூ பேஸ் பண்ணி எடுத்தோமா, வேல்யூ 2ன்னு கொடுத்தோம், ஆப்ஷன் 2ன்னு வந்தது. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுக்க போறோம். இந்த வாட்டி நம்ம ஆப்ஷன் 1ன்னு கொடுப்போம். அங்க என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துறீங்க. புரிஞ்சுச்சா? ஸோ எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நம்ம சேவ் பண்ணுவோம். அடுத்தது என்ன ஆப்ஷன் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அங்க ரெண்டாவதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ள நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது என்ன அப்படின்னா செலக்ட் பை இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸுக்கும் இண்டெக்ஸ்ல வந்து டெஸ்ட் 1ன்னு இருக்கு, டெஸ்ட் 2ன்னு இருக்கு, டெஸ்ட் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேல்யூலையும் டெஸ்ட் 1ன்னு இருக்கு, டெஸ்ட் 2ன்னு இருக்கு, டெஸ்ட் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூ 1 வாப்பா அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருவான், டெஸ்ட் 1 தான் வருவான் கரெக்டா. ஏன்னா 1 2 3 அதுல ஆர்டர்ல தான் வரும். டெஸ்ட் 1 நம்மளுக்கு இங்க வருவான். அடுத்தது வேல்யூ 3 வாப்பா அப்படின்னா என்ன வருவான், டெஸ்ட் 3 நம்மளுக்கு வருவான் கரெக்டா. பட் இண்டெக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல வரும். ஓகேவா. இப்போ வேல்யூ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இப்போ நம்ம போயிட்டு இண்டெக்ஸ்ல 1 வாப்பா அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைப்பீங்க, டெஸ்ட் 1 வருவான்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது, டெஸ்ட் 2 தான் வரும். உங்களுக்கு இது புரியுதா? ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? சோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் 0 வாப்பா அப்படின்னா எவன் வருவான் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் 1 வருவான். உங்களுக்கு புரியுதா? வேல்யூல 1னா வேல்யூ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். பட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1னா ரெண்டாவது பொசிஷன், 0னா ஒன்னாவது பொசிஷன். உங்களுக்கு புரியுதுல அந்த எப்படி மாறுது அப்படின்னு. உங்களுக்கு இதுல இதுக்கப்புறம் கன்ஃபியூஷனே வரக்கூடாது.
ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி இதை கேட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம ஆல்ரெடி ஸ்கிரிப்டை ரன் பண்ணிட்டோம். என்ன ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ வந்திருக்கு. வாடாப்பன் நடக்கலையோ? மேபி லைக் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கிரிப்டை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு நம்ம அகைன் வந்து ரன் பண்ணுவோம். பார்ப்போம். இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, யூஆர்எல் லான்ச் ஆகும், 3 செகண்ட் வெயிட் பண்ணும், வேல்யூவை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த டாப் டவுன்ல செலக்ட் பண்ணும், அடுத்தது ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது செலக்ட் ஆகும். உங்களுக்கு இது கிளியர் தானே? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு நீடு கிடையாது. ஒன்ஸ் நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து செலக்ட் இல்லாததுல வந்து எப்படி டிவ் இருக்கிறதுல வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மல்டி மேபி சில டிராப் டவுன்ல வந்து நீங்க லெட்டர்ஸை கொடுத்து அதுல இருக்க சஜஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் 2 செலக்ட் ஆயிடுச்சு. வேல்யூ பேஸ் பண்ணி இந்த இடத்துல டைம் அவுட் இஷ்யூ வருது. மேபி நான் என்ன பண்றேன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு ஒன்லி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் 1 தான் செலக்ட் ஆகணும். clear this out. சம் ரேண்டமான சைட் எடுக்கும் போது அந்த சைட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த சைட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ அதில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். இட்ஸ் மேபி டியூ டு நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கலாம். இட்ஸ் மேபி டியூ டு அந்த சைட்டோட கெப்பாசிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் 1 பேஸ்டான டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி செலக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது கிளியர் தானே? அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விசிபிள் பை டெக்ஸ்ட். ஸோ நான் வந்து இப்போ காப்பி பண்ணுறேன், ஆனால் நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நான் போட்டுறேன். இந்த இடத்துல என்ன இருக்கு, லேபிள்னு இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம், இண்டெக்ஸ்னு மாத்த போறோம். இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லா வேல்யூவையும் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்தோம். கரெக்டா? இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம், சிங்கிள் கோட்ஸ் இல்லாம கொடுக்க போறோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும், இப்போ நான் 0ன்னு கொடுத்தா என்ன செலக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா யூஐல போயிட்டு நம்ம 0ன்னு கொடுத்தேன்னா இது வந்து செலக்ட் ஆகணும். ஆனா இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா இது டிசேபிள் இருக்கனால இது செலக்ட் ஆகாது. இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா ஆப்ஷன் 1 செலக்ட் ஆகும், 2ன்னு கொடுத்தேன்னா ஆப்ஷன் 2 செலக்ட் ஆகும். ஆனா யூஐல இது என்னது, 3வது பிளேஸ். கரெக்ட்ல? இப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஆப்ஷன் 2 கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் 2 கொடுத்தேன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஆப்ஷன் 2 வந்து செலக்ட் ஆகணும். யூஐல அது வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னா 3rd பொசிஷன்ல இருக்கு. உங்களுக்கு கிளியர்ல? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். மொத்தம் 3 ஆப்ஷன். பை வேல்யூ, நீங்க வேல்யூன்னு கொடுத்து இது பண்ண போறீங்க. விசிபிள் பை டெக்ஸ்ட், லேபிள் கொடுத்து என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை கொடுக்க போறீங்க. அடுத்தது இண்டெக்ஸ்ட், இண்டெக்ஸ்ல வந்து பொசிஷன் 0த்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ மைனஸ். ஸோ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 2வது பொசிஷன்ல இருக்கிறத வந்து செலக்ட் பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம யூஐல போய் பார்த்தோம்னா 0th பொசிஷன்ல இது இருக்கு, 1st பொசிஷன்ல இது இருக்கு, 2வது பொசிஷன்ல இது இருக்கு. கரெக்டா? ஆக்சுவலா இது வந்து நார்மலா பார்க்கும்போது 1 2 3, பட் இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ் இது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இது, 3rd இண்டெக்ஸ் இது. ஸோ அவ்வளவுதான் கைஸ். இதோ இதுதான் வந்து செலக்ட் ட்ராப் டவுன்ல கிரியேட் பண்ண ட்ராப் டவுனை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒன்லி 3 ways. வேல்யூ, செலக்ட் பை வேல்யூ, நம்ம வேல்யூ பாஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்தோம்னா அதுக்கு எது மேப் ஆயிருக்கோ அது வந்துடும். லேபிள், விசிபிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்றது லேபிள். லேபிள்னு போட்டு அந்த விசிபிள் டெக்ஸ்ட் நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். அண்ட் வந்து இண்டெக்ஸ், உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருக்க எந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வேணுமோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா
இந்த பொசிஷன்ல இருக்கிறது நம்மளுக்கு இங்க செலக்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களோட இந்த இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபெமிலியர் ஆகுங்க. ஸோ இந்த நெட் இது இதை நீங்க அப்படியே HTTPSன்னு போட்டு நீங்க இந்த வெப்சைட்டை டைப் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். அண்ட் இதுல ஃபெமிலியர் ஆகுங்க. இதுல ஃபெமிலியர் ஆயிட்டு இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரியல் டைம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும் செலக்ட்னு இருந்ததுன்னா அதுக்கு நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் செலக்ட் ஆப்ஷன் இல்லாத டாப் டவுன் அந்த மல்டி செலக்ட்ல எப்படி டாப் டவுன்ல செலக்ட் பண்றது அது எல்லா வீடியோவுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் guys. யா பை. அண்ட் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வேற வீடியோவில் பார்ப்போம் guys. Bye.